சாதனை பெண்மணியாக 7வது முறையா பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு. மேடம், நீங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு. அந்த பட்ஜெட் பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஏன் பட்ஜெட் உங்களுக்கு வரலையா? நீங்க பிரஸ் தானே, பட்ஜெட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே. நாங்க எல்லாருக்குமே இஷ்யூ பண்ணிருந்தோமே, படிக்கலையா நீங்க? மேடம், நீங்க நிதி அமைச்சர், நீங்க ஏதாவது சொல்லணும் மேடம் மக்களுக்கு. பட்ஜெட்ல தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க தான் சொல்லணும், நீங்க தானே பிரஸ், நீங்க தான் எடுத்து சொல்லணும். இந்த பட்ஜெட்ல சிறப்பம்சம்னு நீங்க எதையாவது குறிப்பிடணும்னா எதை மேடம் குறிப்பிட்டு சொல்லுவீங்க? பட்ஜெட்டே சிறப்பம்சம் தான். பட்ஜெட்ல அது என்ன தனியா சிறப்பம்சம்? மேடம், அப்போ நீங்க ஒழுங்கா பட்ஜெட்டை படிக்கல. 67 பக்கம் பட்ஜெட் நான் போட்டிருக்கேன், எல்லாருக்கும் நாங்க இஷ்யூ பண்ணிருக்கோம். ஒரு பேட்டி எடுக்க வரீங்க, அதை நீங்க படிச்சுட்டு வர மாட்டீங்க. நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லணுமா? மேடம், நீங்க மக்களுக்கு பதில் சொல்லணும் மேடம். மக்களுக்கு நான் பதில் சொல்றது இருக்கட்டும், முதல்ல நீங்க படிச்சுட்டு வந்தீங்களா? நீங்க என்ன ஜெர்னலிசம் படிச்சீங்களா இல்ல பிஎஸ்சி படிச்சீங்களா? பிஎஸ்சி இன் ஜெர்னலிசம் மேடம். அதுதான் பிரச்சனையே. ஏதாவது ஒரு படிப்பு ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த மாதிரியான அன்வான்டட் கேள்வி எல்லாம் வந்திருக்காது.